யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சவுந்தரராஜன். அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மாதவரம் அருகே மாத்தூரில் 19/1/2026 அன்று மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் அவர் சிறப்புரை நிகழ்த்திய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி பொன்னையன் அவர்களும் அதிமுக கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் VR ராஜ் சத்யன் அவர்களும் நடிகையும் பாடகியும் அதிமுக தலைமை கழக பேச்சாளருமான சி கலா அவர்களும் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் வி ராமு அவர்களும் சிறப்புரையாற்றிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட, பகுதி, ஒன்றிய, நகர, ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் EPS அவர்களுடைய ஆணைக்கிணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கழகத்தின் சார்பாக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மாதவரம் மூர்த்தி அவர்களே, நம்முடைய கழகத்தினுடைய நிறுவனரும் இந்த தமிழ்நாட்டையே சுடுகாடாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊழல் மிகுந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை, கருணாநிதி ஆட்சியை தமிழகத்திலே வளரவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடும் கொள்கையோடும் கழகத்தை தொடங்கி இந்த தீய சக்தியை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டி அந்த கொடியிலே பேரறிஞர் அண்ணாவுடைய படமும் பொறிக்கப்பட்டு இன்று தமிழகத்தில் எல்லாம் பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வீரநடை போடுகின்ற ஒரு இயக்கம் என்று இன்று தமிழகத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் நிறுவனமான நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்ற டாக்டர் புரட்சி தலைவர் அவருடைய 109வது பிறந்த நாள் விழாவை இன்று நாமெல்லாம் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாட வேண்டும் என்று இப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியிலே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா எப்படியெல்லாம் புரட்சி தலைவருடைய திட்டங்களை, அவருடைய பல்நோக்கு அந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடையே சேர்த்து எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் மக்களுடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று இன்றும் மக்களுடைய இதயத்திலே குடிக்கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியிலே வந்த புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே 4 வருட காலம் அழகாக அருமையாக மக்கள் போற்றும்படியாக ஆட்சியை செய்த கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் இன்று தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி தலைவருமான நமக்கெல்லாம் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, நம்ம எல்லாம் உயர்த்தக்கூடிய புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களோட ஆணைக்கிணங்க இங்கே திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த மாபெரும் எழுச்சி மிகுந்த, சிறப்பு மிகுந்த, மகிழ்ச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்தை, விழாவை இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் எல்லாம் இன்று இந்த கரை வெட்டி கட்டிக்கொண்டு இந்த தமிழகத்தை சுடுகாடாக்கி ஊழல் ஆட்சியை கொடுத்து கொண்டு இங்கே தமிழ்நாட்டை அண்டை மாநிலங்களிலே பின்னோக்கி செல்லுகின்ற ஒரு மாநிலமாக இன்று ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை
துரத்த வேண்டும் என்பதற்காக அன்று கருணாநிதியை துரத்தினார். இன்று ஸ்டாலினை துரத்த வேண்டும் என்பதற்காகவே இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட நிறுவனங்களுடைய பிறந்த நாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் நமக்கு தன்மானத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார், கௌரவத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்று எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம்முடைய புரட்சி தலைவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் கொடுத்தார்களோ, எப்படியெல்லாம் நம்மை வீரமிக்க வீர மங்கைகளாக, வீரர்களாக, செயல் வீரர்களாக அங்கே எப்படி புரட்சி தலைவர் உருவாக்கினாரோ அதே போன்று டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே வழியிலே சிங்கமன டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்திலே ஆட்சி நடத்தி அதை விட பல மடங்கு வீராங்கனைகளையும் செயல் வீரர்களை உருவாக்கி காட்டினார்கள் தமிழகத்திலே. இன்று ஒரு சுடுகாடு ஆக்குகின்ற அராஜகமிக்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து மட்டும்தான். ஏனென்றால் துணிச்சல் மிக்கவர்கள், துரத்தி அடிப்பவர்கள், புறம் எதுக்கு காட்டி ஓடி வருவர்கள் அல்ல, மார்பை காட்டி எதிர்க்கக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதனால்தான் இன்று வரை நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு பல சிக்கல்கள், பல வகையிலே சிக்கல் வந்தாலும் கூட போனால் போகட்டும் போடா என்று நம்முடைய எடப்பாடி அவர்கள் சொல்லி இன்று எனக்கு கட்சி தொண்டர்கள் இருந்தால் போதும், ஆர்வமிக்க உறுப்பினர்கள் இருந்தால் போதும், விசுவாசமிக்க உறுப்பினர்கள் இருந்தால் போதும், இந்த இயக்கத்தை வழிநடத்துவேன், என் உயிரை போனாலும் சரி இந்த இயக்கத்திற்காக நான் விடுவேன் என்று இன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்று நம்ம எல்லாம் பாதுகாத்து அழகான ஆட்சியை கொடுத்தார்கள். அழகான ஆட்சி, 4.5 வருஷம் ஆட்சி, அழகான ஆட்சி. அம்மா எந்த கருத்துக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் என்று போற்றும்படியான திட்டங்கள். அதற்கு பின்னால் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் அம்மா மக்கள் அவர் வைத்திருந்தாரோ அதே போன்று அம்மா அவர்கள் மிக்சி கிரைண்டர், மாணவர்களுக்கு லேப்டாப், சீருடை, ஆகிய சுவையான உணவு, அவருக்கு சைக்கிள், இதெல்லாம் மாணவர்களுக்கு. நம் மகளிருக்கு என்று எடுத்துக்கொண்டால் மிக்சி கிரைண்டர், தாலிக்கு தங்கம் 1 சவரம், இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய், தாலிக்கு தங்கம் கர்ப்பிணி பெண்ணுக்கு 18,000 ரூபாய். அங்கே மாநில ஸ்கூட்டி, அங்கே கிராமத்திலே அங்கே கறவை மாடு, ஆடு இருப்பவர்களுக்கெல்லாம், கிராமத்தில் வசிக்கின்ற அவர்களுக்கெல்லாம் பட்டா அனைத்தையும் வழங்கினார்கள். அது மட்டுமல்ல பாதுகாப்பாக வைத்து, அதுதான் முக்கியம். ஒரு குடும்பத்தில் அதுதான் முக்கியம். அம்மா அவர்கள் ஆட்சியிலே மகளிர் சுயமாக இருந்தார்கள், பாதுகாப்பு அளிக்கப்பட்டது, மாணவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது, அனைத்து பிரிவினருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அதே போன்று எடப்பாடி அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய ஆட்சியுடைய நிலைமை என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மக்கள் அத்தனை பேர் சிந்தித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிந்தித்து பார்ப்பது மட்டுமல்ல, இந்த 2026 தேர்தலிலே இந்த தமிழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகவும், மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக வருகின்ற வருடமாகவும் இந்த தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதியாகவும், திருவொற்றியூர் தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதியாகவும் இங்கே உருப்பெறுவதற்கு இந்த மக்களுடைய எழுச்சியே காரணம். எழுச்சியோடு, முகமலர்ச்சியோடு, ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு வருகை தந்து இந்த சிறப்பு மிக்க கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்று, ஆண்களுக்கும் அந்த கட்டணமில்லா பேருந்து தரப்படும், உபயோகப்படுத்தப்படும் சொன்னாங்க. அந்த கிராமத்திலே வசிக்கின்றவர்களுக்கும் அந்த வீடுகளுக்கு அரசாங்க சொந்த செலவிலே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி தரப்படும் சொல்கிறாங்க. ஒண்ணு சிந்திச்சு பாருங்க, ஏமாத்தத்துல கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற யாரும் முடியாது. இப்ப நாங்க தேர்தல் அறிக்கை, அண்ணன் தேர்தல் அறிக்கை பற்றி சொல்லுவாரு. அதாவது இது சொன்னாங்க, இது நடக்கிறதுலாம் சொல்றாங்க, நடக்கிறதுதான் சொல்றாரு அண்ணன் எடப்பாடியாரு. இந்த கருணாநிதி சொன்னார் பாருங்க,
அனைவருக்கும் 2 ஏக்கர் நிலம் தரப்படும். எங்கடா குத்திங்க நீங்க? எங்கடா குத்திங்க? கடல்ல குத்திங்களா இல்ல காட்டுல குத்திங்களா? கடல்ல குத்திங்களா காட்டுல குத்திங்களா? ஏமாத்தத்துல முன்னோடியும். அதுபோல பல திட்டங்களை தெளிவா சொல்லுவாங்க. அந்த வகையிலே இதெல்லாம் நாம் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தமிழகத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும். பணக்கார கட்சிகள் எல்லாம் கூட தங்கள் கொள்கைகளை மாற்றி ஏழைகளுக்காகத்தான் எம்ஜிஆரை போல் நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்து மக்கள் உள்ளத்திலும் ஆழமாக இடம் பிடித்த பொன்மனச் செம்மலுக்கு இன்று பிறந்த தின விழா. நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரியபாளையம் அருகே வடமதுரை எர்ணாகுப்பம் மெயின் ரோடு.